ஒரு ஹோட்டல்ல ஒரு 15 வயசு பையன் ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறான். இலை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். 10ல ஒருத்தன் கேட்டுருவான், ஏய் எந்த ஊர் ராணி அப்படின்னு கேட்பான். இல்லைண்ணே இங்கே படிச்சுட்டு இருக்கேன், ஃபீஸ் கட்ட காசு இல்லை, அதுக்காக தான் இந்த இலை எடுக்கிற வேலை பார்க்குறேன்னு மட்டும் சொல்லட்டும். டப்புன்னு அந்த இலையை கையில் வாங்கி படிக்கிற பையன் இலை எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள் இருக்கிற சமூகம் இந்த சமூகம். This is the most blessed society. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. படிக்கிற பையன் போய் இலை எடுக்கலாம், என்னடா அப்படின்னு அவன் இலை எடுக்க விட மாட்டான். அவன் யார் பெற்ற பிள்ளை அவனால் இருக்கலாம். படிக்கிற பிள்ளை அப்படி வச்சு கொண்டாடுறது இந்த உலகம். காரணம் படிப்பின் வழியாகத்தான் சமூக மாற்றம் நடக்கும் என்று இந்த உலகம் நம்புகிறது. எனக்கு கிடைக்காத எல்லாமே என் பிள்ளைக்கு கல்வியின் வழியாக நடக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவங்க கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் கல்வி மட்டும்தான். எங்களுக்கு 10 ஏக்கரா தென்னந்தோப்பு கிடையாது, ரைட்டா? பேங்க் பேலன்ஸ் 20 லட்ச ரூபா 25 லட்ச ரூபா காசு கிடையாது. நாங்க வச்சிருக்க ஒரே சொத்து பிள்ளைதான் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நெருக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் அவர்களோடு சேர்ந்து இயங்கி முயற்சி செய்து பாருங்க. காரணம் செயற்கை